1941ஆம் ஆண்டில் வெளிவந்த படம் தாங்க சபாபதி. இந்த படத்துல கதாநாயகியை பொண்ணு பார்க்க வந்த வருங்கால மாமியார் கதாநாயகியோட தாயாரை சந்திச்சு பேசியிருப்பாங்க. கதாநாயகி அப்போ பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்னென்னங்க கேட்போம், ஓ டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்களான்னு தானே கேட்போம். ஆனால் இந்த படத்தில் என்னங்க இது தேவடியா கச்சேரியெல்லாம் சொல்லித்தராங்களா என்பது போல் இயல்பாக கேட்டிருப்பாரு கதாநாயகியோட வருங்கால மாமியார். ஆனால் இப்போ இந்த தேவடியா என்ற வார்த்தையை தமிழோட உச்சபட்ச வசை சொல்ல கருதுகிறோம். ஆனால் அந்த காலத்தில் ஆடல் பாடல் இசை என கலைகளை வளர்த்ததோடு இல்லாமல் கோயில்களோட பராமரிப்பு பணிகளையும் மேற்கொள்வதற்காக சுயமாக முன்வந்த பெண்களை தான் தேவரடியார்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த உயரிய அங்கீகாரம் காலப்போக்கில் தேவடியான வசை சொல்ல மாறி இருக்குங்க. 1941ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தில் 1940களில் சென்னையில் நிலவிய சமூக சூழல், மெட்ராஸ் பாஷை, பொருட்களோட விலை என ஒரு சராசரி அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பத்தோட பழக்க வழக்கங்கள் என எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியுங்க.